ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து சென்னா மசாலா தாங்க. சென்னா மசாலாவுக்கு நான் கொண்ட மூக்கடலையை ஒரு 1/4 டம்ளர் எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. இதை நீங்கள் காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சுருங்க. இப்போ ஈவினிங் டின்னர் அது மாதிரி சமயத்தில் செய்கிறதா இருந்தால் காலையில் ஊற வச்சிங்கன்னா போதும். இதை ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம குக்கரில் வச்சுட்டு வந்துடலாங்க. நம்ம சென்னா மசாலா பண்ணுறதுக்கு 3 தக்காளி, பெரிய தக்காளி எடுத்துருக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறமா தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், கொஞ்சோண்டு சோம்பு, அப்புறமா இது குழம்புத்தூளுங்க. குழம்புத்தூள், சோம்புத்தூள், மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூனுங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இப்போ நம்ம முதல்ல வெங்காயமும் தக்காளியும் மிக்சியில் நம்ம கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேங்க. இப்போ நம்ம பட்டை, லவங்கம் போட்டு சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாங்க. பொரிட்டோங்க. இப்போது கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு கலந்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சிட்டு தக்காளி, வெங்காயம் பேஸ்ட்டை இதில் கலந்துக்கலாங்க. இப்போயே செம வாசனையாக இருக்குதுங்க. இதனோட நம்ம எடுத்து வச்சுருந்தோம்லங்க, இந்த மிளகாத்தூள், கரம் மசாலா பவுடர், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் கலந்துக்கலாம். இது ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொண்டக்கடலையை போட்டுக்கலாம். கொண்டக்கடலையை நான் கொஞ்சம் மிக்சிலையும் அரைச்சிட்டு வந்திருக்கேன், அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்து கலந்துட்டோம்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிளகுத்தூள் தூவி நம்ம இறக்கிட வேண்டியது தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சுவையான சென்னா மசாலா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.